மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற இளைஞர் திடீர் வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டூர்புரத்தில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்த புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் கிழக்கு தாம்பரத்தைச் சேர்ந்த 24 வயதான வங்கி ஊழியர் பரமேஷ் பங்கேற்றார். இந்நிலையில் சூர்யா நகர் ஜங்ஷன் அருகே ஓடிக்கொண்டிருந்த போது அவர் திடீரென வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இதுகுறித்து கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாரத்தான் உட்பட அனைத்து விளையாட்டு போட்டிகளிலும் ஈடுபடும் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, முன்னெச்சரிக்கையாக என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளையாட்டுத்துறைக்கான சிறப்பு மருத்துவர் கண்ணன் புகழேந்தியிடம் பேசினோம். சென்னையில் ஒரு மாரத்தான் போட்டி ஒன்று நடந்திருக்கு. மாரத்தான் நிகழ்ச்சியில் ஒருத்தர் ஒரு 24 வயது இளைஞர் சடனா இறந்திருக்காரு. அவருக்கு வலிப்பு வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது எதனால இந்த 24 வயது இளம் வயதிலேயே இந்த மாதிரி வலிப்பு இறக்குறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அது மாரத்தான்ல போயிட்டு இருக்கப்போ அவருக்கு இதுக்கு முன்னாடி எந்த விதமான நோயும் கிடையாது, நல்லா உடற்பயிற்சி செய்யக்கூடியவர், ஆரோக்கியமா இருக்கக்கூடியவர்னு அவங்க தந்தை சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் சடனாக மாரத்தானில் போயிட்டு இருக்கப்போ அவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை பற்றி ஏன் சொல்ல முடியுமா டாக்டர்? முதல்ல நாம ஜென்ரலா நார்மலா இருக்காங்க அப்படின்ற ஒரு காம்பனண்ட்டை வைக்கிறோம். இது கூட நான் என்ன வைப்பேன்னா, ஹேங்க் கேதர்ஸ்னு ஒரு லயலா மேரிமவுண்ட் காலேஜ், இதுல நான் யூஎஸ்ல சொல்றேன், 1990 இறந்து போறாரு. எப்போ மேட்ச் ஆடும் போது இறந்து போறாரு. அவர் முக்கியமான ஒரு பிளேயர், அங்க அவ்வளவு ஒரு அருமையான பிளேயர். அவங்க மெடிக்கல் இதெல்லாம் கிளியர் பண்றாங்க, அப்பவும் அவர் இறந்து போறாரு. ஏன்னா சில கண்டிஷன்ஸ் நாம எதிர்பார்க்காத நிலைகளில் இருப்பது, நம்ம இது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத தாண்டி இருக்கிறது ஒண்ணு. அது ஈஸியா நம்ம கண்டுபிடிக்காமல் இருப்பது. எங்கேயோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100,000 பீப்புள் பார்ட்டிசிபேஷன்ல ஒரு 5-6 பேர் மரணம் வரலாம் அப்படிங்கறதா சொல்றாங்க. ஆனா 100,000 பீப்புள் பார்ட்டிசிபேஷன் இல்ல, ஒரு பாசிபிலிட்டி ஆஃப் டெத், சடன் கார்டியாக் டெத் சொல்லுவாங்க. ஆனா இங்க அது கார்டியாக் டெத் மாதிரி இல்ல, அதாவது ஹார்ட் சம்பந்த மாதிரி தெரியல, ஃபிக்ஸ் வந்ததாக சொல்றாங்க. ஆனா அது ஆட்டோப்சில தான் அவருடைய டெத்துக்கு காரணம் என்னன்னே கண்டுபிடிக்க முடியும். காமனா என்ன ஆயிடும்னா, இந்த மாதிரி டெத்ல பாடி ஒண்ணும் பண்ணாதீங்க, குடுத்துருங்க, அதான் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கற போது, இதுதான் வெளிநாடுகள்லயும் பாக்குறது. என்னன்னா 617 பேர் இறந்திருக்காங்க. அதுல 67 கண்ட்ரீஸ்ல 120 பேருக்கு தான் அவங்க ஆட்டோப்சியே பண்ணிருக்காங்க. காரணம் என்னன்னே தெரியாமலே போய்விடுகிறது. ஒரு பக்கம். ஆனா அதனால நாம இது நடந்தா என்னன்னு நான் விட்டுறணும்னு சொல்லல. ஆனா இது நடக்காம இருக்கணும்னா அவேர்னஸ் நமக்கு நிறைய இருக்கணும். அந்த இடங்களுக்கு நம்ம ரன் பண்றோம், ஓடிட்டு இருக்கோம்னா எப்படி அவங்க மெடிக்கல் உதவிய கூட ஓடுறவங்க உடனடியா கொண்டு வர சேர்க்க முடியும். ஏன்னா ஆம்புலன்ஸோ எதுவா இருந்தாலும் ஒவ்வொருத்தரோடையும் ஒரு ஆம்புலன்ஸ் இருக்க முடியாது இல்லையா, ஒரு தூரத்துல இருக்கலாம். அது எப்படி இன்ஃபார்ம் பண்ணி அடுத்த ஓடுறவங்க ப்ளீஸ் இன்ஃபார்ம் ஆம்புலன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தாங்கன்னா, அடுத்து முன்னாடி போறவங்க எல்லாம் எந்த ஆம்புலன்ஸ் கிட்ட சார் தேர் இஸ் எ ப்ராப்ளம், கோ பேக் அப்படின்னு சொல்லணும்னா கோ ஃபார்வர்ட். எப்படி கோ பேக் தான் சொல்ல முடியும், ஏன்னா அவங்க ஒரு டைரக்ஷன்ல ஓடும்போது பின்னாடி தான் போக சொல்லணும். அதுல ஆத்லீட்ஸ் அங்க ஓடுறவங்களுக்கு எங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் இருக்கு, எங்க மெடிக்கல் ஹெல்ப் தங்களுக்கு இல்லைனாலும் இன்னொருத்தருக்கு தேவைப்படலாம், நமக்கு வேண்டியவராக இருக்கலாம். இதெல்லாம் இருந்தாதான் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். அடுத்தது ஜெனரல் பாப்புலேஷனே ஒரு சிபிஆர் கொடுக்கவோ, எங்க அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் தெரிஞ்சிருக்கணுமோ அது தெரியாமல் இருப்பது. இது ஜெனரலா பாப்புலேஷன் என்ன நீ நினைக்கிறோம்னா, நமக்கும் அதுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு, நாம பாட்டும் ஓடிட்டு போயிடுவோமே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஒருத்தர் இறக்கும் போது அந்த ஓடுறதுக்கே தவறாகவும், ஓடவே கூடாது, ஓடினாதான் இது வருது அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தை நம்ம உண்டு பண்றோம். இவர் வேற எங்கேயாவது படி ஏறும்போது, வேகமாக ஏறும்போது, இல்ல அன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு 8 மாடி ஏற வேண்டியது அப்ப கூட இறக்கலாம். ஆனா நாம ஓடும் போதுதான் இறந்தாருங்கிறதுனால ஓடுறதுதான் ப்ராப்ளம், அது ஓடவே கூடாது அப்படின்னு எடுத்தோம்னா பல நோய்களில் நாம் இறப்பதற்கு இன்னும் நிறைய பேரை இழப்போம், ஓடாமலே இழப்போம். அதனால இப்போ நம்ம மராத்தான் இந்த மாதிரியான ஓடுற ஓட்டப்பந்தயங்கள் மாதிரியான விஷயங்கள்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது
என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கவனத்துல கொள்ளணும், நம்மளை எப்படி தயார்படுத்திக்கணும்? முதல்ல ஒரு நம்ம மேரத்தான் சொல்றது ரெண்டு வெரைட்டி இருக்கு மேம். ஒன்னு 21 மேரத்தான் கால்ட் 21 கிலோமீட்டர் ஹாஃப் மேரத்தான் சொல்றோம். இன்னொன்னு வந்து 42K ஃபுல் மேரத்தான் சொல்லுவோம். இது கீழே இருக்கிறதெல்லாம் மேரத்தான் இல்ல. 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் எல்லாம் மேரத்தான் கிடையாது. அது ஜஸ்ட் ரன், ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னு வச்சுக்கலாம். ஓகே, மற்றது எல்லாம் தான் மேரத்தான். நார்மலா இதுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு குறைஞ்சது 20 வாரம் ப்ரிப்பேர் பண்றோம்னா ஓரளவுக்கு ஓடுற கெப்பாசிட்டியில இருப்போன்றது ஜெனரல் ஒப்பீனியன். நார்மலா உடம்புக்கு எந்த பிரச்சனை இல்லை. 20 வாரத்துக்குள்ளார ஒரு மேரத்தான் ஓடலாம், ட்ரெயின் பண்ணி ஓடலாம். அந்த ட்ரெயினுங்கிற வார்த்தையை விட்டு 20 வாரத்துல ஓடலாங்கிறதுக்காக பண்ண முடியாது. ஒரு கிராஜுவலா அவங்க டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த நார்மலா பிரச்சனையே இல்லாதவங்களுக்கு எதுவுமே பண்ணாது. என்ன ஓட முடியலன்னு நின்றுப்பாங்க. அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, எனக்கு போதும். ஆனா சில பேர் அவங்களுக்கு நடக்கக்கூடிய இது வந்து அவங்க கண்ட்ரோல்ல இல்லாததுனால, அதாவது ஒரு ஹார்ட் பிரச்சனை இருக்கு, அங்க அவங்க ஓடக்கூடாது அப்படிங்கறத இதுவரையிலும் கண்டுபிடிக்காதவங்க மே கெட் இன்டு. அதனால சம்டைம்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் athletes have died. மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணும்போது கூட இறந்துருக்காங்க. அதனால ரொம்ப ஈஸியா எல்லாரையும் இதை கண்டுபிடிக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் எடுங்கன்னு நம்ம பண்ணவும் முடியாது. அப்ப பார்த்தோம்னா டெஸ்ட் எடுக்கிறதே பிறந்த குழந்தைல இருந்து நீங்க அடல்ட் ஆகிற வரலும் டெஸ்டிங்லேயே ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனா என்னென்ன சிம்டம்ஸ் நாம எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து அன்யூ பிரெத்லெஸ்னஸ், அதாவது அவங்க சப்போஸ் படி ஏறேன், இந்த படி ஏறினா நான் 40 வயசுல இருக்கேன், எனக்கு மூச்சு வாங்கல, 20 வயசு வர எனக்கு இவனுக்கு மூச்சு வாங்குதுன்னா இவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அப்ப டாக்டரை பார்க்கணுமா அப்படிங்கிறது. அடுத்து பல்ஸ் நாம பிடிச்சி பாக்குறதே கிடையாது. நம்ம பல்ஸ் ஓடுறோம் அப்படின்னா பல்ஸ் பார்க்கும்போது அதனுடைய பீட்ல வேரியேஷன்ஸ் ஏதாவது இருக்கு, அது 1 2 3 பிரேக் ஆகி திரும்ப வருது, அந்த மாதிரி பல்ஸ் ரேட் அப்நார்மலா இருக்கு, அதிகமாக இருக்கு. அடுத்தது பால்பிட்டேஷன், அதாவது ஹார்ட் துடிக்கிறது எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. நாம தான் ஓடுறோம், நமக்கு ஒன்றும் பெருசா தெரியல, லைட்டா முடியற போது டங் டங்னு ஹார்ட் அடிக்கிற மாதிரி கேக்குது, எல்லாம் அடிக்கிற மாதிரி கேக்குது. இத சொல்லல, நார்மலாவே படபடப்பு, சார் என் மார்பு படபடக்குது சார் அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் பால்பிட்டேஷன் சொல்றோம். அந்த படபடப்பு இருக்குனாலும் மருத்துவரை சந்திச்சு ஈசிஜி எடுக்கணுமா, டெஸ்ட் பண்ணிக்கணுமான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் ரேட்டு, அடுத்து வந்து மயக்கம் வருவது. இதுக்கு முன்னாடி எப்பவாவது எக்ஸசைஸ் பண்ணும்போதோ ஸ்கூல்ல இருக்கும்போதோ சின்கோபிப்பாங்க, அது மயக்கம் வந்ததுன்னு சொன்னா அவங்கள நாம மருத்துவர்கிட்ட கூட்டி போய் இது காரணம் என்னன்னு தேட வேண்டியது. இதெல்லாம் வந்து பேசிக்கா வச்சிருந்தோம்னா குழந்தை பருவத்துல ஓடிதான் நம்ம இது ஸ்போர்ட்ஸ் டேல நடக்கலாம், இது மேரத்தான் அவசியம் கிடையாது. வேற ஏதாவது ஒரு காரணங்கள்ல அவர் நிறைய படி ஏறும்போது ஆகலாம். இங்க மேரத்தான்ங்கிறது எல்லாரும் லைன் லைட்லயும் நடக்குது, அதனால எல்லாருக்கும் தெரியுது. இந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போலாம் சிறு வயதுல. ஆனா அவங்க எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் நினைச்சு இந்த எக்ஸசைஸை நம்ம அவாய்ட் பண்ண பார்ப்போம். ஆனா இவங்க வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிலயும் இவங்க இறந்து போலாம். இப்ப இந்த இறந்து போன இளைஞருக்கு 24 வயது தான் ஆகுது. அதனாலதான் இது வந்து சரி உன்னிப்பா கவனிக்கப்படுது எல்லாராலையும். அது மட்டும் இல்லாம அவருக்கு எந்தவித பேட் ஹேபிட்ஸும் இல்லைன்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. அதனாலதான் நான் இப்ப சொன்ன ஹேங்க் கேதர்ஸ்ங்கிறவரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயரா வந்திருப்பாரு. நீங்க 1990னா அவர் 67 born. He was 23 years old I think at the time when he died. 23, இவரோட ஒரு வயசு சின்னவரு. அவர் பாஸ்கெட் பால்ல உலக புகழ் பெற்றிருப்பாரு. ஆனா அவரு காலேஜ் அவர் எதுவும் மேட்ச் ஆடும்போது இறந்து போறாரு. அப்படி அவர் இறந்து போவதற்கான காரணங்கள் அதுக்கப்புறம் தான் ஹார்ட்ல இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியும். ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ சில விஷயங்கள் இப்படி மாதிரி சடன் டெத் ஆகும்போது, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது, சில பேர் கார் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க இறங்கும் போது கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம். அவங்கள நம்ம இது கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாரு, ஹார்ட் அட்டாக் பிரச்சனைனால இறந்து போனாருன்னே கண்டுபிடிக்க மாட்டோம். யூ கெட் an idea? அதாவது ஓடுவதை மட்டும் நாம் காரணமாக வைத்திருக்கின்றோம். இந்த மாதிரி நபர்களுக்கு ஓடாமல் இருந்தும் கூட அது வரலாம், ஓடுவது மட்டும்தான் இதை உண்டு பண்ணிருக்க முடியுங்கிறது இந்த ஒரு இதை வச்சு சொல்ல முடியாது அப்படின்னு தான் சார். இட் இஸ் அன்பார்ச்சுனேட் தட் திஸ் ஹஸ் ஹேப்பன். நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் இதுக்கெல்லாம் எல்லாருக்கும் இனிமேல இசிஜி எடுங்க, எல்லாரையும் நம்ம பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி வர்றதுக்கு சிம்டம்ஸ் பேரண்ட்ஸோ இல்ல மற்றவங்களோ
இந்த மாதிரி அவங்க கம்ப்ளீட் மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு வேணா வரலாம். இப்போ சப்போஸ் நான் இப்போ மேரத்தான் ஓட போகணுங்கிறவங்க நான் டாக்டரை பார்க்கணும் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா பண்ணலாம். அதனால நான் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் அவங்களுக்கு அவங்க எப்பயாவது மயக்கம் வருது, அவருக்கு பிரெத்லெஸ்னஸ் இருக்கு, கூட அவருடைய ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாகவோ ரொம்ப குறைவாகவோ இருக்கு, இந்த மாதிரி காரணங்களை வச்சு மருத்துவரை சந்திக்கிறவங்க இவங்க இருக்கலாம். மற்றவங்க எல்லாரும் சந்திக்கணுங்கிற அவசியம் இருக்காது. இல்லைன்னா மெடிக்கல் கிளியரன்ஸ் ஆர் மேரத்தான் சேனா குறைஞ்சது நம்ம நாட்டுல இப்போதைக்கு ஒரு 10,000 பேர் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 பேரை நீங்க கிளியர் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்ல முடியாது. சில பேர் சர்டிபிகேட்டை கொண்டு வரனா பொய் சர்டிபிகேட்டை கொண்டு வர முடியும். அதெல்லாம் இஷ்யூ. ஆக்சுவலி இப்போ ஓடுறது மட்டும் இல்லாம எனி அதர் ஸ்போர்ட்ஸ் மற்ற விளையாட்டு துறையில இருக்கிறவங்களும் தங்களோட அந்த போட்டிகளில் பங்கேற்கும் போது அவங்க தங்களை எப்படி தயார்படுத்திக்கலாம் டாக்டர்? ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்குன்னு இருக்கிற ஸ்பெஷல் டாக்டர்னால உங்ககிட்ட கேட்குறேன். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்க பர்சன்ஸ் வந்து அவங்கள எப்பயுமே வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறாங்க. அண்டு அஸ் வெல் அஸ் அவங்க வந்து உடற்பயிற்சி செய்கிறது, ஃபுட்டு டயட் இருக்கிறது, அவங்க வந்து என்ன சொல்கிறது, எல்லா விதமான விஷயங்களையும் அவங்க வந்து பாசிட்டிவ் மோடில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற பட்சத்தில் அவங்க எப்படி அவங்க வந்து தங்களை தயாராக வச்சுக்கணும் போட்டிகளில் ஈடுபடும் மாதிரி? உங்க கேள்வி ஸ்பெசிபிக்கா இவங்களை நோக்கி இருந்ததுன்னா அதை நீங்க அவாய்ட் பண்ணவே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். கண்டுபிடிச்சா நீங்க அதுக்கு எதை வச்சு கண்டுபிடிக்கணும், ஒரு டவுட்டை வச்சுதான் கண்டுபிடிக்கணும் இவங்களுக்கு இருக்கலாமோ. அதுக்குதான் முதல்ல ப்ராபபிள் இது சொன்னேன். ஆனா உலக அளவில் ஆடுறவங்க கூட சம்டைம்ஸ் இறந்து போகலாம். அதனால இவங்க எல்லாம் ஏற்கனவே ஃபாலோ பண்ற ரூல்ஸ ஃபாலோ பண்ணாலும் அப்ப கூட இந்த பிரச்சனை வர முடியும் அப்படிங்கறத சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க ஹார்ட் இந்த லோட அவங்க சாப்பிடுற அன்னைக்கு தூங்காமல் இருந்ததோ, அவங்க அதுக்கு முன்ன மென்டல் பிரஷர் இருந்ததோ, ஏன்னா இதெல்லாம் சம்டைம்ஸ் போலீஸ் இதுக்கு போறாங்க பாருங்க, செலக்ஷனுக்கு போறவங்க, இதுல போறவங்க கூட இறந்துருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் யாரும் இந்த மாதிரி மாரத்தான் ஓடும்போதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஓகே. ஆனா அவங்க போலீஸ்ல போய் செலக்ஷனுக்கு போய் இறந்து போனா அவர் இறந்துட்டாருங்க அப்படின்னு அதை வந்து எங்கேயுமே நியூஸ்ல ரிப்போர்ட் ஆக போறது இல்ல. இதெல்லாம் காமன். சப்போஸ் ஏதாவது ஒரு செலக்ஷன் போறோம், ஆர்மிக்கு போறோம், மற்ற இடங்களுக்கு போறோம், இங்க நிறைய பேர் இந்த மாதிரி இறந்து போறதுக்கு நிறைய பேர்னு சொல்லும்போது நிறைய நபர்கள் நமக்கு தெரியாம இறந்து போவர்கள் இருப்பார்கள். அதெல்லாம் நம்ம கோட்டே பண்றது இல்ல, ஏன்னா இது லைம் லைட்ல இல்ல. இதே மாதிரி இன்னொருத்தர் பஸ் தோர்த்திக்கு போய் விழுந்தாரு சார், விழுந்து அப்படியே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியும். பஸ் ஏறல, ஒண்ணு ஏறல, ஆனா விழுந்தவரே எழுந்திருக்கல. ஆமா, சம்டைம்ஸ் டாய்லெட்ல விழுந்தாங்க இறந்துட்டாங்க சொல்லுவாங்க இல்லையா. அங்க 35 வயசுக்குள்ள ஏற்படுற மாற்றங்கள் இது இருக்கு. இதுல ஆத்லீட்ஸ்ன்னு நம்ம சொல்றோம்ல, அதாவது விளையாட்டு வீரர், வீராங்கனை. அப்ப யார் அந்த விளையாட்டு வீராங்கனை? இப்ப கேரம் ஆடுறவங்க கூட தான் வீராங்கனைன்னு நம்ம சொல்லலாம், அவங்கள இல்லைன்னு சொல்ல முடியாது. செஸ் ஆடுறவங்க தான் வீரர், வீராங்கனை. அப்ப அத்லெட்டிக்ஸ்ன்னு சொல்லும் போது எவ்வளவு ஹார்ட் ரேட் இம்ப்ரூவ் ஆகி, அதாவது அதிகமாகி, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அவர்கள் எவ்வாறு பிரச்சனை இல்லாம இருப்பதற்கு, அதாவது இந்த மாதிரி ஒரு சடன் கார்டியாக் டெத் வராம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டா வெரி ஈஸி. அது அப்படி இருந்திருந்தா எல்லாரும் எல்லா டாக்டரும் கண்டுபிடிச்சு இதை சரி பண்ணிருக்க முடியும்.